ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட மங்கள் சீட்டு முடிஞ்சிருச்சு. நான் அதில் என்ன வாங்குறேன் அப்படின்ற அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கொலுசு எதுக்கு இங்கே வச்சிருக்கேன்னா, இது வந்து நான் இப்போ வாங்கலை, இது பழைய கொலுசு. பட் 1 இயர் கூட ஆகலை, இங்கே விட்டுருச்சு. நான் இதை எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மங்கள் சீட் முடிச்சு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி சேர்த்த அமௌண்ட்டும், ஸோ என்னோட கையில் இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5000 ரவுண்டாக நோட்டாக வச்சுருக்கேன். சரி, போஸ்ட் ஆஃபீஸில் நான் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பாப்பாக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டமும் எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நம்ம மாதம் உண்டியல் சேவிங்ஸ் சிறுக சேமிக்கிறது பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நிற்கிது பாருங்க. நீங்கள் எப்படி வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எவ்வளோ சேமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களால் இப்படி 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா அப்படின்லாம் உங்களால் கண்டிப்பாக போட முடியுது டெய்லியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா உண்டியல் சேவிங்ஸும் ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களால் முடியல ஏதாவது ஒரு சேவிங்ஸ்னாச்சும் எடுத்து அதை உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எனக்கு எப்படி இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கிடைக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன், எப்படி எனக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபரோட எல்லா டவுட்ஸையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்து நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருவோம். வாங்க, இந்த கொலுசை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் பார்ப்போம். என்னாச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். இடையில விட்டுருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 2 ஜாயிண்ட்லேயும் இடையில இந்த முத்து இருக்க இடத்துல வந்து வெளியில் விட்டுருச்சு. இந்த கொலுசு வாங்கி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. பட் வந்து ரெகுலர் யூஸ் தான் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வாங்கினது என்னோட மேரேஜ் கொலுசு வந்து இதே மாடல் தான். பட் வந்து 2016 வாங்கினது, 2016 வாங்கினது. அது வந்து நான் கண்டினியூவாக ஒரு 8 இயர்ஸாக காலையே தான் போட்டிருந்தேன். அது இந்தளவுக்கு எதுவுமே விடவே இல்லை. முத்து வேணா அப்பப்போ விழுந்துச்சு. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் விழுகவே ஆரம்பிச்சிச்சு. பட் வந்து இந்த கொலுசு 1 இயர் கூட ஆகலை. கொலுசில் வந்து முக்கியமாக சில்வர் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்குறதுக்கு இஷ்டமே கிடையாது. முக்கியமாக கொலுசு வந்து கொலுசுக்கு நிறைய காசு போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு சுத்தமாக இருக்கலாம். பட் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து பெருசாக பெரிய கொலுசு போடணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை. அதனால தான் பெருசாக வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், என்னோட பழைய கொலுசு போட்டுட்டு பெருசாக பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கு வந்து பழைய கொலுசு போட்டுமே மீதி நாங்கள் கையில் காசு கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பெரிய கொலுசு வாங்குறதுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த மெலிசான ஒரு கொலுசு வந்து அதையும் போட்டுட்டு நான் வாங்கினேன். பட் அந்த கொலுசு வந்து நான் காலில் போட்டேன்னா தண்டை மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ட்ராபேக்கு. ஸோ அந்த கொலுசு வந்து மெலிசாக இருந்தாலுமே தண்டை மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மெலிசான ஒரு கொலுசையும் போட்டுட்டு என்னோட கல்யாண கொலுசு பெரிய கொலுசு முத்து விழுந்ததெல்லாம் சேர்த்து அப்புறம் பழசு கையில் இருந்த முத்துங்களெல்லாம் போட்டு எங்கள் அம்மா கொடுத்த சில சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு தான் இந்த கொலுசையே வாங்கணும். எதுக்காக இந்த கொலுசு வந்து அப்போ வாங்கினேன்னா, எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ்ன்றனால அப்போதைக்கு புதுசாகவே வாங்கிடுவோம். ஜூன் மந்த் வந்து மேரேஜ். ஸோ நான் வந்து மே மாதம் கொலுசு வாங்கி போட்டுக்கலாம், இப்போயே மாற்றலாம், எப்படியா இருந்தாலும் மாற்ற தான் போகிறோம். அதனால் ஒரு கொலுசுனாச்சும் நல்ல கொலுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். ஆசையாக வாங்கினது, பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சி வாங்குது. இது வந்து நம்ம ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட பழைய ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வாங்கின அன்றைக்கோ அடுத்த நாளும் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்களேன், புதுசாக இருக்கும் அந்த கொலுசு. இது இத்தனைக்கு நான் ரெகுலர் யூஸ்க்கு தான் போட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடி வாங்க என்னோட கல்யாண கொலுசுமே நான் ரெகுலர் யூஸ்க்கு தான் போட்டிருந்தேன். பட் அது அந்தளவுக்கு வந்து எதுவுமே ஆகலை, டேமேஜ் ரொம்ப ஆகலை. ரொம்ப வருஷம் போட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் இது வந்து என்ன 1 இயர் கூட ஆகலை. ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு. இது எந்த ஷாப்பில் வாங்கினேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா ஜுவல்லரியும் மேக்ஸிமம் எதில் வாங்குவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டேன், அங்கே வந்து கோல்டு ஓகே, பட் சில்வர் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி தோணலை, அதனால் வாங்கினேன். பட் இப்போ விட்டதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே அவ்வளவும் விருப்பமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஏதாவது காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு 1 கிராம் 2 கிராம் வாங்கலாம். கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை போட்டு வாங்குறோம்னா சில்வர் காயின் வாங்குறதுக்கு பதிலாக கோல்டில் மில்லிகிராம் காயின் வாங்கினா கூட ஒர்த்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பர்சனலாக எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அவ்வளவும். ஆனால் டிஜிகோல்டி இப்போ சில்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா ஒரு கொலுசு வாங்கலாம், மெலிசா நம்ம கொலுசு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக எனக்காக அது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொலுசு ஏதாவது வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு நம்ம வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறது ஓகே. பட் இல்லைனா டிஜிகோல்டில் ஒரு சில்வர் காயின் வாங்கிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு மெலிசான ஒரு கொலுசு வாங்கிட்டு இதை பத்திரமா எடுத்து வச்சுறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த ஷாப்பில் வாங்கினேன்னா பாருங்கள், 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 25வது வருஷம். சரிங்களா, நம்ம மங்களில் தான் வாங்கினேன். அன்றைக்கி கோல்டு ரேட்டு 109. ஸோ அந்த பில் டீட்டெயிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த கொலுசோட வெயிட் வந்து 149.400. சரிங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணது வந்து கடைசி அமௌண்ட் வந்து 16,517.99. நாங்கள் பழசு போட்டது வந்து இது கொலுசு 122. எனக்கு இது போடவே இஷ்டம் இல்லை. பட் வந்து எங்கள் அம்மா வந்து பெருசாக வாங்கினேன். பெருசாக வாங்கினா தான் காலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் எங்கள் அம்மா கொலுசு வந்து பெருசாக போடணுன்றது ஆசை. நானும் சரி என் பொண்ணும் சரி பெருசாக கொலுசு போடணும் அப்படின்றது எங்கள் அம்மாவோட ஆசை. ஸோ அதுக்காக பழைய கொலுசு ஒன்று மெலிசாக இருந்ததையும் போட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா கையில் இருந்த முத்து, சில்வர் காயின், என்கிட்ட இருந்த முத்து அதெல்லாம் அதோட இது வெயிட் இது. ஸோ எங்களோட பழசு போட்டது 16,408. ஸோ
அவங்க இந்த கொலுசுக்கு போட்ட பில் இது 130 ரூபா பேலன்ஸ் கேஷ் ரிசீவ்டு. ஸோ இது பழைய கொலுசோட ரேட்டு, இது புதுசு. இதுதாங்க பில்லு. இது திருச்சி மங்கலம் தான் நான் வாங்கினது. இது என்னோட நோட்டில் நான் எழுதியிருக்கேன். பில்லையும் வேணாலும் உங்களுக்கு காட்டுன்னு பார்த்துக்கோங்க. மே 2025. ரெகுலர் யூஸ்க்கு போட்டால் அப்படியே தான் செய்யும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கொலுசுமே இதே மாதிரி தான். பட் நான் 8 இயர்ஸாக போட்டிருந்தேன், காலையே தான் போட்டிருந்தேன். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 இயர்ஸாக எந்த டேமேஜுமே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முத்து தான் விழுந்துச்சு. இதே மாடல் தான் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஸ்ட்ரெயின் மாடல் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் அது இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகலை. இது 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலைன்றது தான் என்னோட வருத்தம். பட் என்கிட்ட வேறு கொலுசுமே இல்லை. கொலுசு இது ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் மெலிசா ஒன்று வாங்கணும்னு ஆல்ரெடி நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயுமே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வெளியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். எமர்ஜென்சினா நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி காயின்ஸ் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனா. சரிங்களா? இப்போ வாங்க மங்கள் சீட்டில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற வீடியோ பார்த்துருவோம். நான் மங்கள் சீட்டு போட்டது முடிஞ்சிருச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அது 15 மாதம் ஸ்கீம். 15 மாதம் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் நினச்சிட்டு போனது ஒன்று, வாங்கினது வேறு ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க என்னன்றதை பார்த்துருவோம். டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இது கோல்டு காயின் வந்து பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டுக்கு வந்து 100 மில்லிகிராம் காயின் வாங்கினேன் ஒன்று. நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று வந்து கோல்டு வாங்கினது வந்து 1 பவுன் 240 மில்லிகிராமுக்கு வாங்கினேன். ஸோ அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7ஆம் தேதி மார்ச் 2026 போய் நாங்கள் வாங்கினோம். 15,000 அன்றைக்கி கோல்டு ரேட்டு. ஸோ வந்து காயினுக்கு வந்து மில்லிகிராம் காயினுக்கு எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த கார்டுக்காகவே 20 ரூபா மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜொல்லுக்குமே வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மில்லிகிராமுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் 45 ருபீஸ் டோட்டல் அமௌண்ட்டு. டிஸ்கவுண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. நாங்கள் சீட்டு பே பண்ணது வந்து 1 மந்த்துக்கு வந்து 5,000. ஸோ வந்து கிஃப்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து அமௌண்ட்டாக இதில் வர வச்சனால 2,500 எங்களுக்கு வந்து அதையும் ஆட் பண்ணிட்டாங்க இதில். இது வந்து ஷாப்க்காக அவங்க கால்குலேட் பண்ணி போட்ட பில்லு, டிஸ்கவுண்ட்டு, ஜிஎஸ்டி, டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்கிறது பாருங்கள். 1,25,410 ரூபா. சரிங்களா? பட் நம்ம வாங்கினது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து 15 மாதம் இன்ட்டு 5,000 75,000. ஸ்கீமில் வந்து நம்ம கிஃப்ட் வாங்காமல் அந்த அமௌண்ட் ஆட் பண்ணனால 5,000 சிட்டு பே பண்ணனால 2,500. அதில் பாதி 2,500 வந்து நமக்கு அமௌண்ட்டாக அதில் வர வச்சுக்கோங்க. சரிங்களா? மாதத்துக்கு 5,000. ஸோ டோட்டலாக நம்ம பே பண்ணது 75,000. கிஃப்ட் அமௌண்ட் வந்து 2,500. 5,000 நம்ம பே பண்ணனால அதில் பாதி அமௌண்ட் நமக்கு வந்து வர வைப்பாங்க. கிஃப்ட் வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் கிஃப்ட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எதையாவது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறது, 2023 அப்புறம் தான் சேவிங்ஸ் பற்றியோ கோல்டு பற்றியோ சில்வர் பற்றியோ கொஞ்சம் நாலேஜ் இல்லை நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து வந்து அந்த அமௌண்ட்டையும் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதிலே ஆட் பண்ணிக்கிறது நம்ம. ஸோ அப்போ 27,500 நம்ம பே பண்ணது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அன்றைக்கி போய் வாங்கியிருந்ததுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண இந்த கோல்டுக்கும் இந்த மில்லிகிராம் காயினுக்குமே 1,25,410 ரூபா இருக்கும், ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு, மேக்கிங் சார்ஜு. சரிங்களா? ஸோ அவங்களாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மள்ட்ட வந்து 240 ரூபா நம்ம கையிலையுமே கொடுத்துட்டாங்க. 240 ரூபா, 239 ரூபா 90 பைசா. 239 ரூபா வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. 7ஆம் தேதி மார்ச் 2026. 100 மில்லிகிராம் காயின், 1 பவுன், 8 கிராம் 240 மில்லிகிராம். டோட்டலாக 2 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 8 கிராம் 340 மில்லிகிராம். சரிங்களா? நான் சேர்த்த வெயிட் வந்து 8 கிராம் 210 மில்லிகிராம். சரிங்களா? ஸ்கீமில் சீட்டு கட்டி சீட்டில் நான் பே பண்ணது வந்து சேர்த்த பவுன் வந்து 8 கிராம் 210 மில்லிகிராம். 1 பவுனுக்கு 210 மில்லிகிராம் கூட இருந்துச்சு. சரிங்களா? 1 பவுனும் 210 மில்லிகிராம் கூட இருந்துச்சு. அடிஷனாக 2,500 ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிஃப்ட் அமௌண்ட். நீங்கள் பில்லை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஷாப்லேயே இப்படி தான் எல்லாமே ஆட் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இடையில போட்டிருந்தாங்க. நான் இதை கேட்டேன் டீட்டெயில். இதுக்கு இதெல்லாம் வேஸ்டேஜ் இதெல்லாம் கிடையாது, ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி, ஹால்மார்க் சார்ஜ் அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், இது ஷாப்புக்காக நாங்கள் போடுற டீட்டெயில். பட் வந்து நீங்கள் பே பண்ணதுக்கான அமௌண்ட் கரெக்டாக வரும், அதில் வந்து வேஸ்டேஜ்லாம் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தான் வாங்கினாங்க. கரெக்டாகவும் இருந்துச்சு. பட் இதை பார்த்துக்கோங்க. 8 கிராம் 240 மில்லிகிராமுக்கு நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டல் வெயிட் போட்டு அன்றைக்கி ரேட் வந்து 15,000.
ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால்மார்க் சார்ஜ் ரூ. 45. சரிங்களா. அப்புறம் டோட்டல் அமௌண்ட் வந்ததில் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமுக்கு வந்து பெர் கிராமுக்கு ரூ. 150 லெஸ் பண்ணி, ஸோ எத்தனை கிராமோ அதுக்கேற்ற மாதிரி 1236 லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி 4024. டோட்டலாக ஒரு அமௌண்ட் போட்டு அந்த அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க ஸ்டிக்கோட டீட்டெயில் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நமக்கு. இது வந்து அவங்களோட ரூல்ஸ் படி பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதுதான் நமக்கு ₹45 வந்து நம்ம வாங்கின கோல்டுக்கான மேக்கிங் சார்ஜ். அந்த காயினுக்காக அந்த கார்டு மாதிரி வாங்குறோம்ல, அந்த காயினுக்காக ₹20 பே பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 வந்து மேக்கிங் சார்ஜ். சரிங்களா. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து இது 2த்துக்கும் தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வாங்கின கோல்டுக்கு ஃபுல்லாக போடலை. ஸோ இந்த காயினுக்கும் அண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண கோல்டுக்கும் ₹65.85 ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் இது வருது. நம்ம ஆல்ரெடி கிஃப்ட்டில் ₹2500 இருக்குது. அந்த ₹2500 இதை மைனஸ் பண்ணி ₹239 அவங்க நமக்கு கொடுத்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து இதுக்கு தான். ஸோ இது கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு வந்தது. ₹2260 அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அவங்க கிஃப்ட் அமௌண்ட் வந்து ₹2500 தரணும். அதுலேருந்து இது மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா வரதை வந்து நம்மளுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த காயினுமே நான் வந்து கோல்டு வாங்க மீதி இருந்ததுனால ஒரு காயின் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ₹1581 இருந்துச்சு நம்மளோட அமௌண்ட்டு. ₹2500 கிஃப்ட் அமௌண்ட்லாம் கழிச்சு மீதி வந்து ₹1581 இருக்குன்னாங்க. அதுக்காக தான் நான் மில்லிகிராம் காயின் வந்து ஒன்று வாங்கிக்கிறேன். ஸோ மில்லிகிராம் காயின் வாங்கியும் கிஃப்ட் அமௌண்ட்லாம் மைனஸ் பண்ணி டோட்டலாக ₹239 லாஸ்ட்டாக நமக்கு கொடுத்தாங்க. சரிங்களா. நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இது கார்டு நம்ம எப்போதும் வாங்குற மாதிரி கார்டு. சரிங்களா. இது எங்கள் ஹஸ்பண்ட், நானும், பாப்பா 3 பேர் போய் தான் வாங்கினோம். ஸோ இந்த கார்டு தனியாக தான் வைக்கணும். நம்ம சேவிங்ஸோடு ஆட் பண்ண வேண்டாம். சரிங்களா. நான் வந்து சிட்டு க்ளோஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா, சிட்டு முடிச்சுட்டு நான் வாங்கணும்னு நினச்சது வந்து 6 கிராமுக்கு ஒரு ரிங்கு, ஹஸ்பண்டுக்கு 2 கிராமில் பாப்பாவுக்கு தோடு வாங்கலான் இருந்தேன். அப்படின்னு இருந்தேன். மொத்தமாக 8 கிராம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம சேர்த்தது வந்து 8 கிராம் 210 மில்லிகிராம்ஸ். பட் அங்கே போய் பார்த்தப்ப 6 கிராமுக்கு ரிங்கு பார்த்தப்ப அது எங்கள் ஹஸ்பண்டுக்காக தான் பார்த்தோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ரிங் வந்து அவங்களோடது வந்து உடஞ்சிருச்சு. பழைய ரிங் வந்து உடஞ்சிருச்சு. அவங்களுக்கு ரிங் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா. அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கணும். இல்லைனா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி தான் நாங்கள் 6 கிராமுக்கு ரிங் வாங்கலாம் அப்படின்ற திங்கிங்கில் இருந்தோம். அதுவும் வந்து ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ரெகுலர் யூஸ்க்கு பண்ணால் கண்டிப்பாக அது வளைஞ்சிரும், வீணாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு பெரிய ரிங், அதுவும் அவங்க வந்து பார்வைக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விரும்புவாங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட். நான் கொஞ்சம் ரொம்ப பார்வையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல பார்வையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் 6 கிராமில் பார்த்தோம். ரிங் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இல்லை. அவங்களுக்கு பார்வைக்கும் பிடிக்கல. அதனால் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி போனால் போது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிராமே ஆட் பண்ணி 8 கிராமாவே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுனுக்கும் ரிங்கே பார்த்துட்டோம். ஸோ பாப்பாவுக்கு நாங்கள் எதுவுமே வாங்கலை. நான் நினச்சிட்டு போனது நான் பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஜிமிக்கி வாங்கலாம் அப்படின்ற திங்கிங்கில் தான் போனேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி ஜிமிக்கி இல்லை, எனக்கு ஜிமிக்கி இருக்க பெருசு. பாப்பாவுக்கு இல்லை, எனக்கு வாங்குறது எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு தான். பட் அவள் காதில் இப்போதைக்கு போடலாம், குட்டியாக அழகாக ஜிமிக்கி போடணும்னு ஆசை. அதுக்காக 2 கிராமுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் வந்து 6 கிராமில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரிங் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் 8 கிராம்லேயே வாங்கிட்டோம், ஒரு பவுன்லேயே வாங்கிட்டோம். அதுவுமே 8 கிராம் 240 மில்லிகிராமாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிங் தான் பாருங்கள். ஸோ இந்த ரிங் தான் பாருங்கள், நல்லா பெருசாக 8 கிராமுக்கு வாங்கியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்வையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிங் தான் வாங்கினோம். 15 மாதம் வெயிட் பண்ணி வாங்கின ரிங் இது தான். பட் ரிங்கோடு சேர்த்து தோடும் வாங்கலாம் அப்படின்ற ஆசையில் போயிருந்தேன். தோடு வாங்க முடியல. ஸோ ஜென்ஸ் ரிங் தான் வாங்கியிருக்கேன்.
இத்தனை வருஷம் சிட்டு போட்டப்ப எங்கள் ஹஸ்பண்டுக்குன்னு எதுவுமே நாங்கள் வாங்கினதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைமு சிட்டில் வாங்கினது. இதுதான் நம்ம சிட்டு போட்டு வாங்கினது. இந்த 2 ஐட்டம் தான் நம்ம சிட்டு க்ளோஸ் பண்ணி மங்களில் பர்ச்சேஸ் பண்ண 2026 7ஆம் மாதம் மார்ச் 7ஆம் தேதி மார்ச் 2026 சிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வாங்கின கோல்டு. இது தான் ஒரு ரிங்கும் ஒரு 100 மில்லிகிராம் காயினும் பேலன்ஸ் 240 ரூபா கொடுத்தாங்க.